மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதா. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது குரோதி வருஷம் சித்திரை மாத ராசி பலன். இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்களில் எப்படி எப்படி பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே சமயம் ஜாதகம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக கீழே வர நம்பரில் பார்த்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அந்த வகையில் இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் என்னென்ன இது இருக்குது, அதாவது என்னென்ன பண்டிகைகள்லாம் வருது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல 14/4/2024 அன்னைக்கு குரோதி தமிழ் வருஷ பிறப்பு. இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், கண்டிப்பாக நல்லா இருக்கும். எல்லாருமே பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும். இன்றைக்கி நீங்கள் எல்லா கோயிலுக்கும் போயிட்டு, அதாவது உங்களால் முடிந்த அளவிற்கு கோவில் தரிசனம் ரொம்ப நல்லது. பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணுங்கோ, ரொம்ப நல்லது. 17/4/2024 அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி, ராமரோட பிறந்த நாள். நவமி திதி ரொம்ப அற்புதமான ஒரு நாள், முக்கியமான ஒரு நாள். ராமபிரானோட வரலாறு அன்னைக்கு கேட்கறது ரொம்ப நல்லது. ஸ்ரீராமரோட கதாகாலட்சேபம் எங்கேயாவது நடந்ததுன்னா போய் கேட்கலாம், அது ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அதே சமயம் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே ராமரோட கடாட்சம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். 21/4/2024 அன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள், மதுரை ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். அதாவது இந்த சித்திரை மாதம், அதாவது இந்த சாதாரணமாக மதுரையில் பார்த்தீங்கன்னா 12 மாதமே திருநாள் தான். அந்த வகையில் முத்தாய்ப்பாக வர்றது சித்திரை மாத திருநாள். இந்த சித்திரை மாதத்தில் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் இருக்குது, 21ஆம் தேதி. அன்றைக்கி உங்களுக்கு முடிந்த அளவிற்கு திருமாங்கல்ய தானம் கொடுக்கலாம். அதாவது இந்த மஞ்சள் சரடு இருக்குது பார்த்தீங்களா, திருமாங்கல்ய சரடு, அது வாங்கி நிறைய பேருக்கு நீங்கள் தாம்பூலம் கொடுக்கலாம். 22/4/2024 அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் எதிர் சேவை. அதாவது கள்ளழகர் பெருமான் மீனாட்சியோட கல்யாணம் நடத்தி வைக்கணுங்கிறதுக்காக அங்கேருந்து வரார், அழகர் கோவிலேருந்து வரார். வந்துட்டு இருக்கும்போது எதிர்பாராத சில விஷயங்கள்னால தாமதமாயிடுறது, கல்யாணம் முன்னாடி முடிஞ்சிடுறது. ஆனாலும் இது தெரியாமல் நேராக வரார். அன்னைக்கு எதிர் சேவை 21ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சிடுறது, 22ஆம் தேதி தான் அவர் வரார் ஊருக்குள்ள. 23/4/2024 அன்னைக்கு அற்புதமான சித்திரா பௌர்ணமி, சித்திரை மாதம் வர பௌர்ணமி. அன்னைக்கு ஸ்ரீ கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்துள்ளார். எழுந்தருளி நமக்கு எல்லாருக்கும் பரிபாலனம் பண்ண போறார். எந்த பட்டுடுத்தி வரப்போறாருன்னு நமக்கு எப்பவுமே தெரியாது, அந்த நேரம் தான் தெரியும். பச்சை பட்டு உடுத்தி வந்தால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவா. அந்த வகையில் அவர் பட்டு உடுத்தி அந்த கள்ளழகர் வைகை ஆற்றுல எழுந்தருளார். அதாவது மீனாட்சி கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக. ஆனால் கல்யாணம் முடிஞ்சிடுறது. அதனால் மதுரையில் இருக்கிற ஸ்ரீ கூடழகர் பெருமாள் நேராக அவருக்கு பேர் கோல்மூட்டி பெருமாள்னு பேர். நேராக கோல்மூட்டிடுறார், கல்யாணம் ஆகிடுத்து நான் தான் பண்ணி வச்சேன் அப்படின்னு. உடனே கோபம் வந்துட்டு அப்படியே திரும்பிடுறார் அழகர் பெருமான். இந்த இன்னைக்கு சித்ரா பௌர்ணமிங்கிறது ரொம்ப விசேஷம். இந்த 23/4/2024 சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சித்திரை மாதம் சூரிய பகவான் இருக்கார். அற்புதம் அற்புதம் அற்புதம். அதுக்கு நேர பதிலா சந்திர பகவான் இருப்பார். பௌர்ணமியில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் நேர் எதிரில் சமசப்தமாக ஒரு பார்வை பார்த்துப்பார். மாத்ருக்காரகன் பித்ருக்காரகன். அமாவாசை அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்துருப்பார் ஒரே ராசியில். அந்த வகையில் இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி ரொம்ப விசேஷம். சித்ரா பௌர்ணமிக்கு அன்னைக்கு எல்லா ராசிக்காராலும் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அன்னதானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம், கோடி புண்ணியம். 3/5/2024 அன்னைக்கு திருநாவுக்கரசர் நாயனார் குரு பூஜை. ஒவ்வொரு நாயனாரும் ரொம்ப பிரமாதமான ஒரு இது. நமக்கு கிடைக்கிற 63 நாயனார்களும் ரொம்ப அற்புதம். அந்த வகையில் திருநாவுக்கரசர்
நாயனார் குரு பூஜை. 4/5/2024 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது. இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு போடுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் என்ன விஷயம் அப்படின்னு, உச்ச சூரியன் நேர இதில் பண்ணுறதுனால அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் ஆரம்பமாயிடும். 10/5/2024 அக்ஷய திருதியை அன்னைக்கு, 10/5/2024 அன்னைக்கு அக்ஷய திருதியை பார்க்கடல்ல இருந்து மகாலட்சுமி தாயார் உண்டானாங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு. அதனால இன்னைக்கு மகாலட்சுமிக்கு பிரீத்தமான பொருளை வாங்குறது ரொம்ப விசேஷம். அதை பற்றியும் உங்களுக்கு தனியாக ஒரு பதிவு கூடிய சீக்கிரமே போடுறோம். 12/5/2024 அன்னைக்கு ஸ்ரீமத் சங்கர ஜெயந்தி, ஆதிசங்கரர் அவதரித்த நாள். அதே மாதிரி இந்த சித்திர மாதம் என்னென்ன ஒரு விஷயங்கள்லாம் இந்த பூலோகத்தில் நம்ம இந்தியாவில் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியாவில் மட்டும் இல்லை, பூலோகத்தில் எங்கெங்கன்னு. 29/4/2024 அன்னைக்கு பாம்பேல வெள்ள பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். வெள்ளம், சாப்பிட்ற வெள்ளம் இல்லை, தண்ணி வெள்ளம் பாதிப்பு நிறைய இருக்கும். 30/4/2024 அன்னைக்கு காய்கறி விலை ரொம்ப வீழ்ச்சி அடையும். 2/5/2024 அன்னைக்கு அமெரிக்காவில் புழுதி காற்று வீசும், கடுமையாக இருக்கும். 3/5/2024 அன்னைக்கு மஞ்சளோட விலை உச்சத்தை தொடும், கண்ணாபின்னான்னு எகிரிடும். 3/5/2024 அன்னைக்கு மூணாறு, கேரளா இருக்கிற பட்சத்தில் இந்த மூணாறுல வெள்ளப்பெருக்கு இருக்கும். 4/5/2024 அன்னைக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால அன்னிலேருந்து 21 நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 9/5/2024 அன்னைக்கு கேரளாவில் திடீர்னு வெள்ளம் வரலாம். இதெல்லாம் தான் இந்த சித்திர மாசத்துக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். முன்னாடி சொன்னது விசேஷங்கள், இப்போ சொன்னது விஷயங்கள். ஆக இந்த சித்திர மாதம் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கும், விசேஷங்கள் தான் நடக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் நடக்க போகிறதுங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். பதிவுக்கு போகலாமா? எனதொருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரோதி ஆண்டு சித்திரை மாத ராசி பலன். இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நன்மைகள் வரப்போகிறது, எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நீங்கள் கவனமாக இருக்கணும், பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். உங்களோட ராசிநாதன் அப்படிங்கும்போது புத பகவான். அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே இயற்கையாகவே ஒரு அறிவு இருக்கும். அதாவது ரொம்ப ஓரளவுக்கு படித்தா கூட உங்களுக்கு புத்தி அதிகமாக இருக்கும். அந்த வகையில் அவர் கலத்திர ஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார். 7ஆம் இடத்துல நீச்சம் அடைகிறது அப்படிங்கிறது மத்தியமமான பலன்கள். ஆனால் இந்த சுக்கிர பகவான் அதே கலத்திர ஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால நீச்சபங்க ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்கிறது. அதனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அப்படியே ஓரளவுக்கு சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் அது மாட்டுக்கு போயிட்டே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அதே சமயம் 6/5/2024 இந்த புத பகவான் அஷ்டமராசியான 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே மறைவு ஸ்தானம், ஆனால் நல்லபடியாக உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு சந்தோஷத்தை பார்ப்பீங்க. அதேமாரி எழுத்துத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அறிவு விருத்தியாகும். அதனாலே நிறைய பதக்கங்கள் இதெல்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விரையாதிபதி சூரிய பகவான் அஷ்டமராசியில் உச்சமடைஞ்சு இருக்கார். அதனாலே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதேமாரி தனவரவும் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், முன்ன பின்ன தான் இருக்கும். அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லுவா பற்றியில் அந்த மாதிரி தான் இருக்கும். அது சில சமயம் செலவு அதிகமாக கூட கொண்டு வரும். அந்த செலவை அதிகமாக கொண்டு வரதுக்கு ஒரு கடன் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கூட அமையலாம். அதனால கவனமாக எந்த செலவை எடுத்துக்கலாம், எந்த செலவை எடுத்துக்க வேண்டாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எடுத்துக்கணும். முக்கியமான செலவுன்னா பண்ணித்தான் ஆகணும், அதுக்கு கடன் வாங்கித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆனால் கைக்கு மீறாமல் பார்த்துக்கிறது நல்லது. அதேமாரி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. 2/9 அதிபதி சுக்கிர பகவான் கலத்திரஸ்தானத்தில் உச்சமடைஞ்சு இருக்கார். அதனாலே உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மரியாதை இருக்கும், சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் இருக்காது. உங்களுக்கு ஓரளவுக்கு தனவரவும் வர்றதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுமாரி தந்தையார் ஆதரவாக இருப்பார். 25/4/2024 இந்த சுக்கிர பகவான் எங்கே வரப்போறாருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமராசியான 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார். 8ஆம் இடம் அப்படிங்கும்போது இந்த சுக்கிர பகவான் வர்றது ரொம்ப விசேஷம், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். சூரிய பகவான் அஷ்டமராசியில் இருந்தால் கூட இந்த சுக்கிர பகவானும் சேர்றதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். எடுக்கிற காரியங்களில் ஸ்ரத்தையாக செய்வேள்,
சில பேருக்கு பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்? வருமானம் வரும். வருமானம் எப்படி வரும்? தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருப்பீங்க. 3 8 அதிபதி செவ்வாய் பகவான் மாத ஆரம்பத்தில் பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனாலேயே பார்த்தீங்கன்னா தைரியம் அதிகமாக இருக்கும். எதையும் துணிஞ்சு செய்வீங்க. அடப்போட என்னால் இது முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்திலையும் சரி, தொழில் வியாபாரத்திலையும் சரி. உடல் ஆரோக்கியத்திலும் அப்படிதான். சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூலமாக அமையும். 22/4/2024 இந்த செவ்வாய் பகவான் எங்கே வர போறாருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திர ஸ்தானமாகிய 7ஆம் இடத்துக்கு வந்து ராகுவோடு சேர்ந்துடுறார். அதனாலே குழப்பங்கள் குடும்பத்தில் இருக்கும். கணவன் மனைவி பிரச்சனையும் கொஞ்சம் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால பேசுகிற வார்த்தைகள், நடந்துக்கிற விதங்கள், இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் எந்தவித சலசலப்பும் இருக்காது. பொறுமையாக இருக்கணும். அதேமாரி வாழ்க்கை துணை வழி உறவினர்கள்கிட்டையும் நண்பர்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சீருடை பணியாளர்களாகிய காவல், இராணுவம், தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு சற்று தடை தாமதத்திற்கு பிறகு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், அவ்வளோதான். மற்றபடி கவலைப்பட வேணாம். அதே மாதிரி இந்த வெளியூரில் போயிட்டு படிக்கணும், வெளியூரில் போயிட்டு வேலை பார்க்கணும், வெளிநாடு போய் படிக்கணும், வெளியூர் போய் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு அந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சாயா கிரகமான ராகு பகவான் கலத்திரஸ்தானமாகிய 7ஆம் இடத்துல இருக்கார். கேது பகவான் ஜென்மராசியில் இருக்கார். குழப்பங்களுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லை. அந்த அளவுக்கு குழப்பம். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பேசுகிற விஷயத்தில் கூட குழப்பம் இருக்குது. அதேமாரி கணவன் மனைவி ஒற்றுமையும் குழப்பம் இருக்குது. சரி, நண்பர்கள் மூலமாகவும் குழப்பம் இருக்குது. சரி, உடல் ஆரோக்கியம் அதுலேயும் குழப்பம் இருக்குது. சரி, இந்த டாக்டரை போய் பார்க்கலாமா அப்படிங்கிறதுலையும் குழப்பம் இருக்குது. வேணாம், இந்த டாக்டரை பார்க்கலாம், இல்லை வேண்டாம் அந்த டாக்டரை பார்க்கலாம், இதுலேயும் ஒரு குழப்பம். இந்த மாதிரி இதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு சின்ன இதில் சவாலை சமாளிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த வகையில் ஆன்மீக விஷயங்களில் நீங்கள் நாட்டம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த குழப்பங்கள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. 4 7 அதிபதி குரு பகவான் அஷ்டமராசியில் இருக்கார். 8ஆம் இடம் அப்படி மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் குழப்பங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஏகப்பட்ட குழப்பம். உறவினர்கள் மூலமாக குழப்பம், நண்பர்கள் மூலமாக குழப்பம். சரி, ஏதாவது ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னாலும் குழப்பம். ஏன்னா சரியாக அமைய மாட்டேங்குது, எதுவுமே அமைய மாட்டேங்குது. கையில் காசு இருக்கு, தோசை இல்லை, தோசை இருக்கு, காசு இல்லை, அந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கு. சரி, பார்க்கலாம்னு ஓட்டிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் இந்த குரு பகவானோட பார்வை பலம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடமாகிய விரயஸ்தானத்தில் விழுது, செலவு இருக்கும். தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல விழுது, வரவு ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கும். என்ன செலவு இருக்கோ அதுக்கு உண்டான வரவு. அதே மாதிரி 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் விழுதுனால இந்த சொத்து வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. சில நேரங்களில் சில தடைகள் இருந்துகிட்டு இருக்கு. 1/5/2024 குரு பகவான் அற்புதமா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். சூப்பரா 9ஆம் இடத்துக்கு வர. 9ஆம் இடத்து குரு அற்புதமான ஒரு பலன்களைத்தான் கொடுப்பார். அதனாலேயே குடும்பத்தில் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்துக்கு குறைவில்லை. தந்தையார் ஆதரவா இருப்பார், தந்தை வழி உறவினர்கள் ஆதரவா இருப்பார். எடுக்கிற முயற்சிகள்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் உயர்வுகள் வரும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். இந்த குருவோட பார்வைங்கும் போது உங்கள் ஜென்மராசியில் விழுறது அற்புதம். கேது இருக்கார் பற்றியெல்லாம் ஜென்மராசியில் இந்த குருவோட பார்வையை வாங்கிக்கிறதுனாலே கேது இனிமே உங்களுக்கு அனுகூலமாக மாறிடுவார். நிறைய நன்மைகளை கொடுப்பார். மனசில் சந்தோஷம் இருக்கும். எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருப்பீர்கள். அடுத்தபடியாக 3ஆம் இடமாகிய உடன்பிறப்பு ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறார். அதனாலே உடன்பிறப்புகள் ஆதரவாக இருப்பார். சில பேருக்கு முயற்சிகள் சாதகமாகும். அடுத்ததா 9ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறார். அதனாலே குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். குழந்தைகள் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. உற்றார் உறவினர்களின் மூலம் சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்தபடியாக 5 6 அதிபதி சனீஸ்வர பகவான், இவர் தான் சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். இது வரைக்கும் பயங்கரமாக கொடுத்துட்டு இருக்கார். ஏன்னா பஞ்சமாதிபதி பகைருண ரோகாதிபதி பகைருண ரோகஸ்தானத்திலே இருக்கிறது அற்புதம். 6ஆம் இடத்து அதிபதி 6ஆம் இடத்திலே இருக்கிறதுனால உங்களோட முயற்சிகள் பேசப்படுறது. ஒரு தைரியமாக ஒரு வேலையை எடுக்கிறீங்க. அந்த வேலைக்கு இந்த சனீஸ்வர பகவான் ஆதரவாக இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகுது. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் தான் அற்புதமாக மேல் அதிகாரிகளும் சரி நிர்வாகிகளும் நீங்கள் சொல்கிறத தான் கேட்குறாங்க. அதேமாரி சக ஊழியர்களும் உங்களை பார்த்து பயப்படுறாங்க. ஆஹா, இவர்கிட்ட வச்சு கூப்பிடாதியா அப்படின்னு. அதேமாரி கொடுக்கல் வாங்கலும் நல்லபடியாக இருக்குது.
பரவாயில்லை, கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக இருக்கீங்க, அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு வரும். உடல் ஆரோக்கியமும் பரவாயில்லை. ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் அப்படி இப்படி இருந்தாலும் இந்த சனீஸ்வர பகவான் ஆதரவாக இருக்கிறதுனால இந்த உடல் ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்தலாம்ங்கிற ஒரு திட்டம் போடுவீங்க, அதில் அற்புதமாக செயல்படுத்துவீங்க. மற்றபடி ஆன்மீக விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கை கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த சனீஸ்வர பகவான் ஆதரவாக இருக்கார். அந்த வகையில் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னா, பெருமான் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த செவ்வாய் பகவானுக்காக இந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ண இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பார். மனசில் இருக்கிற குறைகள் நீங்கும். அடுத்தபடியாக புற்றுக்கோயில், கண்டிப்பாக இந்த ராகு கேது பிரீத்திக்காக நீங்கள் புத்துக்கோயில் போயிட்டு வர்றது நல்லது. அந்த 1/5/2024 கேது குருவோட பார்வையை வாங்கினா கூட சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருக்கலாம் இந்த ராகு பகவானால. அதனால புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை அட்லீஸ்ட் ஒரு நாளாவது போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மற்றபடி தினந்தோறும் சூரிய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரியா? ஏன்னா சூரிய பகவான் அஷ்டம ராசியில் உச்சமடைஞ்சு இருக்கிறதுனால தகிக்கும், மனசில் குழப்பம் இருக்கும், டென்ஷன் இருக்கும், முன்கோபம் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். அதனாலேயே தனவரவு நல்லபடியாக வரணும், உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கணும்னா சூரிய வழிபாடு தினந்தோறும் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். ஆக இந்த சிறு சிறு பரிகாரங்களின் மூலம் குரோதி ஆண்டு சித்திரை மாதம் அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.